ஒரு தெருவிலே ஒரு மாடு இருப்பது கூட குறைந்து போய்விட்டது. ஒரு ஊர்ல யாரோ ஒரு 4 பேர் மட்டும்தான் ஒரு பசுமாடுங்கிறத வளர்த்துட்டு இருக்கா. இது ரொம்பவும் வருந்தப்பட வேண்டிய விஷயம், வருந்தத்தக்க விஷயம். நாம் எல்லோருமே முடிந்தவரை நமக்கு ஒரு இட வசதி என்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு தோட்டத்துப்புறம் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்னு சொன்னா, நிச்சயமாக வீட்டிலே பசுமாட்டினை வளர்க்க வேண்டியது. காலையில எழுந்த உடனே அந்த பசுமாட்டினுடைய முகத்திலே சென்று மிழித்தாலே அன்றைய தினமே நமக்கு மிகவும் ஆனந்தமாய் அமைந்துவிடும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பசுவை சுற்றி வந்து வணங்குவதால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். பசுமாட்டின் மேல் 33 தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை. ஆக ஒரு பசுவினை சுற்றி வந்து வணங்குவதால் 33 தேவர்களையும் சுற்றி வந்து வணங்கிய பலனானது கிடைக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் வரலாற்று ரீதியாக பார்த்தால் கூட பசுமாடு என்பது அந்த நாட்டினுடைய செல்வ வளத்தை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. ஒரு ராஜா இருக்காருன்னு சொன்னா, ஒரு பக்கத்து நாட்டின் மீது போர் தொடுக்கிறார்னு சொன்னா, போர் தொடுத்து வெற்றி பெற்றவுடன் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, கஜானால இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் அப்புறம், முன்னதாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த ஊர்ல எங்கெல்லாம் பசுமாடு இருக்கோ அத்தனை பசுமாடுகளையும் ஓட்டிக்கொண்டு இவர்களுடைய நாட்டிற்கு அழைத்து சென்று விடுவார்களாம். எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த பசுதான் செல்வ வளத்தினை குறிக்கிறது. ஒரு பசுமாடு என்பது எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிற நம்பிக்கையானது நம்முடைய தர்மத்திலே இருக்கிறது. பொதுவாகவே சொல்லுவா தெரியுமா, இன்னும் கூட கிராமத்துலலாம், ஒரு சில கிராமத்துலலாம் இன்டீரியராக போய் பாருங்க, அவன் 4 மாடு வச்சிருக்கான்ப்பா, 5 மாடு வச்சிருக்கான், 4 காணி நிலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா. நிலமும் எத்தனை பசுமாடுகளை வைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவருடைய அந்த தகுதியையே தீர்மானிப்பதாக அமைந்திருக்கிறதுன்னு சொன்ன. ஆக பசுமாடு என்பதுதான் அவருடைய வசதி வாய்ப்பினை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பசுவினை சுற்றி வந்து வணங்குவதால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, செல்வ வளம் மாத்திரமல்ல, மன நிம்மதி என்பது கிடைக்கும்னு சொல்றார். அது கூட எப்படிப்பட்ட பசுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? கன்றுடன் கூடிய பசுவாக இருக்க வேண்டும். அந்த பசுமாட்டினுடைய கன்றாக அது இருக்க வேண்டும். அந்த கன்றுடன் கூடிய பசுமாட்டினை சுற்றி வந்து வணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழ்வோம்னு சொல்றது. எல்லாவற்றையும் விட ஒரு பசுமாடு கன்றை ஈன்றுகிறதுன்னு வைப்போமே, அந்த கன்று பிறக்கும் பொழுது நம்ம பார்த்துருந்தா தெரியும். அதை பசுமாடு வளர்க்குறவா அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த கண்ணுக்குட்டியினுடைய தலை மாத்திரம் வெளியே வந்துட்டே இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, கிராமத்தில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சு அந்த பசுமாட்டுக்கு காமிச்சு எல்லோரும் கடகடன் வீட்டில் இருக்கிறவாளெல்லாம் கூப்பிடுவா. அது அர்த்தராத்திரி நேரமாக இருந்தால் கூட சரி, எல்லாரும் தூங்கின்னு இருப்பா. அந்த தோட்டக்காரன் மட்டும் பார்த்துட்டே இருப்பான். பசுமாடு வந்து ஒரு செனை மாடு இருக்குது, அது இன்றைக்கோ நாளைக்கோ கண்ணு போட்டுடும்னு சொன்னால் எப்படா கண்ணு போடுன்னு பார்த்துட்டே இருப்பா. அதுவும் அந்த கன்றை ஈன்றுகின்ற நேரம் இருக்கிறது பாருங்க, அந்த முகம் மட்டும் தலை மட்டும் முதல்ல வெளியே வந்துன்னு இருக்கும். அது அந்த தலையும் காலும் சேர்ந்த மாதிரி இப்படித்தான் வரும். அது வெளியில வர்ற நேரத்தில் ஒரு போய் சொல்லுவார், எல்லாரும் உடனே ஓடி வந்து அப்படியே சுற்றி வந்து வணங்குவார்கள். அப்படி ஒரு பசுமாடு கன்றினை ஈன்று கொண்டிருக்கின்ற தருணத்திலே அதனை சுற்றி வந்து வணங்கும் பொழுது நாம் எந்த ஜென்மத்திலே என்ன பாவம் செய்திருந்தாலும் அத்தனை பாவமும் தொலைந்து விடும் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட பலனை தரக்கூடிய அந்த பசுமாடு கன்றினை ஈன்றுகின்ற நேரம் அப்படின்னு சொல்றார். அந்த நேரத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்திலே வேறு எந்த நேரமுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. அவ்வளவு வசதியான நேரமாம் ஒரு பசுமாடு தன்னுடைய கன்றினை ஈன்றுகின்ற நேரம் என்பது இந்த உலகத்திலேயே மிகவும் கிடைத்தற்கரிய அலபியம்னு சொல்லுவா. கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரியான நேரம். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே எல்லா தெய்வங்களும் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பசுமாட்டின் மீது தன்னுடைய ஆசிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நாம் சுற்றி வந்து வணங்கும் பொழுது 33 தேவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைத்துவிடும், நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும்னு சொல்லியிருக்கு. அதனால தான் பசுவினை தெய்வமாக பூஜிக்கிறார்கள். மந்திரம் கூட எப்படி சொல்லும் தெரியுமா? ஒரு பிரதட்சண நமஸ்காரம் பண்ணும் பொழுது, நம்மை நாமே சுற்றி வந்து வணங்கும் பொழுது எப்படி ஒரு மந்திரத்தை சொல்வார்கள் சொன்னா, நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாயச்சா ஜகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹா அப்படின்னே சொல்லுவா.
இப்படி ஒரு பசுமாட்டினை சுற்றி வந்து வணங்கினால் அந்த சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவினே சுற்றி வந்த பலன் கிடைக்கிறது. அந்த கோவிந்தனையே சுற்றி வந்த பலனானது கிடைக்கிறது. கோவிந்தன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கா. கோ அப்படின்னாலே பசுமாடுங்கிறது நமக்கு தெரியும் தானே. கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அருட்கடாட்சம் பெற்றது அந்த பசுமாடு, மகாலட்சுமி தாயாரினுடைய அந்த அம்சத்தினை பெற்றது அந்த பசுமாடு என்பது. இப்படி செல்வ வளத்தினை குறிப்பதோடு கிருஷ்ண பரமாத்மான்னு சொன்னா அவர் செல்வ வளத்தினை தருகிறாரோ இல்லையோ, நமக்கான பிரச்சனையை தீர்க்க வல்லவர் அல்லவா. ஆக நமக்கான பிரச்சனையை தீர்ந்து நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போய் நமக்கு ஒரு மன நிம்மதியுடன் கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பசுமாட்டினை வணங்க வேண்டும். அந்த நாளில் பார்த்தா எல்லார் வீட்லேயுமே பசுமாடுங்கிறது கம்பல்சரி இருந்தது. ஒரு மாடாச்சும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இன்றைய தேதியிலே இது காலப்போக்கிலே குறைந்து வந்து ஒரு தெருவிலே ஒரு மாடு இருப்பது கூட குறைந்து போய்விட்டது. ஒரு ஊரில் யாரோ ஒரு 4 பேர் மட்டும்தான் ஒரு பசுமாடுங்கிறத வளர்த்துட்டு இருக்கா. இது ரொம்பவும் வருந்தப்பட வேண்டிய விஷயம், வருந்தத்தக்க விஷயம். நாம் எல்லோருமே முடிந்தவரை நமக்கு ஒரு இட வசதி என்கிறது இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு தோட்டத்துப்புறம் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொன்னால் நிச்சயமாக வீட்டிலே பசுமாட்டினை வளர்க்க வேண்டியது. காலையில் எழுந்த உடனே அந்த பசுமாட்டினுடைய முகத்திலே சென்று மிழித்தாலே அன்றைய தினமே நமக்கு மிகவும் ஆனந்தமாய் அமைந்துவிடும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.